பத்திரிகைகளிலே தொலைக்காட்சிகளே கூட சொன்னார்கள் ரவுடி வெட்டி படுகொலை என்று. உண்மையிலேயே ஒரு சமூக நீதி போராளி, ஒரு ஒழுக்கமான பண்பாளர் நிறைந்த வளரக்கூடிய ஒரு மகத்தான தலைவனாக தோழர் தீபக் ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தோழர் தீபக் ராஜா அவர்கள் 2 காணொலிகள் அவர் பேசிய உரைகள் என்று வெளியே வந்தது. அந்த காணொலியை சொன்னார், இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும் என்று வெளிவருகிற இளைஞர்களே, நீங்கள் நன்றாக படியுங்கள், அரசு அதிகாரத்திற்கு வாருங்கள், அரசியல் ஆளுமைகளாக வாருங்கள். இது போன்ற செயல்களை நாங்கள் தவிர்க்க முடியாமல் கையிலே எடுத்துவிட்டோம். எனவே இந்த பணிகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் படித்து மேதாவிகளாக வந்து இந்த சமுதாயத்தை வழிநடத்துங்கள் என்று மிக அழகான ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்தார். அவருக்கு வயது 30 கடந்திருக்காது என்று நான் கருதுகிறேன். ஒரு 30 வயதில் இந்த சமூகத்தை ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு நேசிப்பவனாக இருந்தால், நீ மது குடிக்காதே, புத்தகத்தை படி என்று சொல்லுகிற அளவிற்கு அறிவார்ந்த ஒரு இளைஞனாக தோழர் தீபக் ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதே போலத்தான் சொன்னார்கள், அவருடைய அந்த நினைவு அஞ்சலி செலுத்த திரண்ட கூட்டங்கள் 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், எல்லா இளைஞர்களும் ஏறத்தாழ 30 வயதை தாண்டாத இளைஞர்கள், 18 வயதில இருந்து 15 வயதில இருந்து திரண்ட இளைஞர்கள் பட்டாலும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் திரளுகிறார்கள் என்று சொன்னால், அத்தனை பேரும் தீபக் ராஜா அவர்களுடைய அந்த அரசியலை, அவர்கள் முன்னெடுத்து செல்கிற அந்த தொண்டு பணியை ரசித்திருக்கிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள், அவரோடு அணிதிரள தயாராக இருந்திருக்கிறார்கள் என்பதை அதன் மூலமாக நாம் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து இந்த இளம் வயதிலேயே ஒரு முதிர்ச்சியான அரசியலை உள்வாங்கிய ஒரு இளைஞனாக தீபக் ராஜா அவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு தீபக் ராஜா போன்ற தலைவர்களுடைய வரலாறுகளை பின்னோக்கி பார்த்தால், இதே குறைந்த வயது, ஏறத்தாழ தீபக் ராஜாவிற்கு 30 வயது என்று சொன்னால், இமானுவேல் சேகரனுக்கும் 33 வயது தான். அவர் படுகொலை செய்யப்பட்ட போது 33 வயதில் இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்படுகிறார். ஏன் படுகொலை செய்யப்படுகிறார்? ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு சமூகத்தை எத்தனை ஆண்டு காலம் நீ ஒடுக்கி வைத்துக் கொண்டே இருப்பாய் என்கிற ஆத்திரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலை எழுப்பியதற்காக, இந்த சமூகத்தில் எல்லோரையும் போல சமமாக நடத்தப்பட மறுக்கக்கூடிய நிலை சாதிய கட்டமைப்பில் இருந்தபோது, அந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக களமாடியதற்காக, நீயும் மனிதன் நானும் மனிதன், உனக்கு இருக்கிற உரிமை எனக்கு ஏன் இல்லை, உனக்கு இருக்கிற அந்த சமூகம் என்பதும் எனக்கு ஏன் இல்லை, சமூகத்தில் நான் எந்த அளவில் தாழ்ந்தவனாக இருக்கிறேன், இங்கே யாருக்கும் நான் தாழ்ந்தவனாக இல்லை, யாருக்கும் தாழ்ந்தவனாக இருக்க முடியாது என்று உரைக்க சொன்னதற்காக 33 வயதிலே இமானுவேல் சேகரன் கொலை செய்யப்பட்டார். இமானுவேல் சேகரனுக்கு பிறகு இமானுவேல் சேகரன் போன்ற இமானுவேல் சேகரன் என்கிற மகத்தான தலைவன் எந்த அரசியலை முன்வைத்து களமாடினாரோ, அந்த அரசியலை முன்வைத்து களமாடிய ஒரு தலைவனாக தம்பி தீபக் ராஜா அவர்களை நான் அவருடைய உரையில் இருந்து பார்த்தேன். ஒருவேளை இமானுவேல் சேகரன் 10 ஆண்டு காலம் படுகொலை செய்யப்படாமல் உயிரோடு வாழ்ந்திருந்தால், நிச்சயமாக இந்த ஒதுக்கப்பட்ட மக்களை உண்மையான இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அரசியல் கொண்ட ஒரு சமூகமாக நிச்சயமாக இமானுவேல் சேகரன் அவர்கள் வழிநடத்தி இருப்பார் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தலைவனாக, ஒரு இளைஞனாக, சிறந்த பண்பாளராக, ஒழுக்கம் நிறைந்த ஆக சிறந்த போராளியாக இருக்கிற ஒரு இளைஞன் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த பின்பற்ற வேண்டிய கடமையிலே ஒன்றுதான் நாம் ஒழுக்கமானவர்களாக, படித்தவர்களாக, இந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக வர வேண்டும் என்று தீபக் ராஜா அவர்கள் விரும்பினார், ஆசைப்பட்டார்.